ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிற வால்யூம் 2 அதில் 11th சாப்டர் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆல்கஹாலை பற்றி பார்க்க போகிறோம். அப்போது அந்த ஆல்கஹால் நம்ம டே டு லைஃப்பில் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போது அந்த ஆல்கஹால் இப்போ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஒரு ஆல்கஹால் தான். அந்த ஆல்கஹால் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுது அப்படின்னா நம்மளோட செல்ஸ் அவ்வளோ ஒரு முக்கிய பகுதி பொருளாக இருக்குது. அப்புறம் நம்ம உடம்புல சேமிக்கப்படுற விட்டமின் ரெட்டினாலாக சேமிக்கப்படுறது தான் விட்டமின் டி. அது நம்ம கண்களோட இயல்பான பயன்பாட்டிற்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படின்னா மெத்தனால் ஆல்கஹாலில் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்லலாம்னா மெத்தனால். அந்த மெத்தனால் அப்படிங்கிறது ஃபேக்ட்ரியில் ஒரு கரைப்பானாகவும் எத்தனால் நெக்ஸ்ட் எத்தனால் அப்படிங்கிறது பெட்ரோலுடன் சேர்க்கப்படும் பொருளாகவும் அப்புறம் நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் போடும் போதெல்லாம் அந்த பஞ்சு வச்சு துடைக்கிற இடத்துல அப்போ என்ன மருந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். அங்கேயும் ஒரு ஆல்கஹால் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம டே டு லைஃப்பில் ஆல்கஹால் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதோட தயாரிப்பு முறைகள், வேதி வினைகள், அதோட பயன்கள் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த லெசனில்.